நீங்க செம்ம மாசான ஆளு, உங்களை பார்த்ததும் பொண்ணுங்களாம் மயங்கி ஊந்துரும். அப்பேற்பட்ட ஹீரோ நீங்க இப்படின்லாம் உருட்டாம ஷாருக்கானியே வச்சுக்கிட்டு, சார் உங்க கேங்கோட சேர்ந்து இந்த டோராவும் புஜ்ஜியும் போகுமே, அந்த மாதிரி நீங்க ஒரு பயணத்தை மேற்கொள்ள போறீங்க. அதுதான் இந்த படம் ஃபன் பண்ணி வச்சிருக்கிறாங்க. இந்த படத்துல எனக்கு ஒர்க்கான விஷயங்கள், ஒர்க் ஆகாம போனது ரெண்டுத்தையுமே பார்த்துடலாம். இந்த படத்தோட கதை என்னன்னா, ஷாருக் கான் அவருடைய கேங்கை சேர்த்துக்கிட்டு லண்டனுக்கு போகணும். அதுக்கு நேர்மையான வழியை ட்ரை பண்ணா வெளியே போங்களா அயோக்கிய ரேஸ்கல்னு எல்லா இடத்துலயும் அமுச்சு விட்டுறாங்க. வேற வழியே இல்ல. இப்படி ஒரு தனி வழியை கண்டுபிடிச்சு அது மூலியமா லண்டனுக்கு கொண்டு போய் சேர்த்தாரா, ஏன் ஒருத்தர் லண்டன் போகணும் அவ்வளவு அடம்பிடிக்கிறாங்கன்றத பேசுறது தான் இந்த படம். படத்தோட பேரு டங்கி, நெட்ஃபிளிக்ஸ்ல இருக்குது, தமிழ் டப்பிங்ல இல்ல. இது ஃபர்ஸ்ட் ஒரு 1 hour ஃபுல்லா ஃபன் மோட்ல போகுமா, அதுலயும் 2 நிமிஷம் நீங்க இங்கிலீஷ்ல பேசினாதான் உங்களுக்கு பர்மிஷன் கொடுப்பேன்னு இவங்க கேங் ஒருத்தரையும் 2 நிமிஷத்துக்கு இங்கிலீஷ்ல பேசுற அந்த ஒரு சீனு செம்ம பிளாஸ்டா இருந்துச்சு. நிறைய காமெடி சீன் ஒர்க் ஆச்சு. ஆனா இந்த டைரக்டர் ராஜ்குமார் இரானி அவர் செஞ்ச சம்பவங்கள்லாம் PK, 3 Idiots, முன்னாபாய் MBBSன்னு யாருமே கை வைக்காத டாபிக்ல மனுஷன் 6'4" விளாசக்கூடிய ஆளு. அவர் செஞ்ச சம்பவங்களோட கம்பேர் பண்ணா இது ரொம்பவே கம்மியான படம் தான். ஆனா தாராளமா 1 டைம் ட்ரை பண்ணலாம். எனக்கு காமெடி ஏரியா நல்லாவே ஒர்க் ஆச்சு. ஆனா எமோஷனல் ஏரியா தான் பெருசா கனெக்ட் ஆகல. அது ஒரு வருத்தம் தான்.